Hi students, 12th standard accountancy, chapter 5, admission of partner, illustration sum number 18. இப்போ question read பண்றேன். Amudha, Bhuvana are partners who share profit and losses in the ratio of 5:3. Chitra is joined the firm on 1st January 2019 for 3/8 share of profit and brings the cash for her share of goodwill of rupees 8,000. Pause journal entry for adjusting goodwill on the assumption that the fluctuating capital method is followed and partners withdraw the entire amount for their share of goodwill. இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பார்ப்போம். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அமுதா புவனா ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ், அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 5:3 கொடுத்துருக்காங்க. சித்ராங்கிறவங்க நியூ பார்ட்னரா அட்மிஷன் ஆறாங்க. எந்த டேட்டுக்கு அட்மிஷன் ஆறாங்க? 1st January 2019 ஆறாங்க. ஸோ அவங்க நியூ பார்ட்னரா உள்ள வரும்போது அவங்க 8,000 அவங்களுடைய நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3/8 சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவங்க 8,000 rupees கேஷ் கொண்டு வராங்க. எதுக்காக? குட்வில்காக கொண்டு வராங்க. அப்ப கொண்டு வரும்போது இப்போ இதான் இன்ஃபர்மேஷன் என்ன கேட்கறாங்க, நெசசரி ஜேர்னல் என்ட்ரி குட்வில்காக பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த குட்வில்காக பாஸ் பண்ணுங்க. அடுத்தது எந்த மெத்தட்ல? ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல நெசசரி ஜேர்னல் என்ட்ரி குட்வில்காக பாஸ் பண்ணுங்க. அண்ட் பார்ட்னர்ஸ் வித்ட்ரா த என்டையர் அமௌண்ட் ஃபார் தயர் ஷேர் ஆஃப் குட்வில். ஸோ அந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? வித்ட்ரா பண்ணிட்டாங்க குட்வில். அதுக்கும் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ குட்வில் கால்குலேஷன் ஆஃப் த குட்வில் 4 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் மெத்தட். என்ன மெத்தட்னா, நியூ பார்ட்னர் ஃபேமுக்குள்ள அட்மிட் ஆகும்போது அவங்க கேஷா குட்வில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவீங்க? அப்படி அவங்க கேஷா குட்வில் கொடுக்கும் போது ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்றாங்க? என்டையர் குட்வில்லையும் வித்ட்ரா பண்ணிடுறாங்க. இந்த 2 இன்ஃபர்மேஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ். இப்போ நியூ பார்ட்னர் என்ன பண்றாங்க? 1st January 2019 அன்னைக்கு ஃபேமுக்குள்ள ஜாயின் ஆறாங்க. யாரு? நியூ பார்ட்னர் சித்ராங்களோட ஜாயின் ஆறாங்க. அவங்க 8,000 rupees குட்வில் கேஷா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்போ குட்வில் வருது. கேஷ் மட்டும் இப்போ என்ன பண்ணிருக்காங்க? நியூ பார்ட்னர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி இப்போ என்ன பண்ணுவீங்க? கேஷ் ஃபேமுக்குள்ள வந்ததுன்னா கேஷ் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட். கேஷ் அக்கௌண்ட் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட். ஃபேமுக்குள்ள குட்வில்ல கேஷை கொண்டு வராரு. கேபிட்டலா வந்தாலும் என்ன பண்ணுவோம்? குட்வில்ன்ற பேர்ல வந்தாலும் கேபிட்டல்ன்ற பேர் வந்தாலும் கேஷ் ஃபேமுக்குள்ள வந்தாலே கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார்னு போட்டுருவோம். எவ்வளவு அமௌண்ட் கொண்டு வந்திருக்காரு? 8,000 rupees. ஓகேங்களா? என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்தது ஓல்டு பார்ட்னர்ஸ் கிரெடிட்ல என்ன பண்ணுவோம்? ரெஸ்பெக்டிவ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரியோட ஃபார்மட். நியூ பார்ட்னர் கேஷ் கொண்டு வரார் குட்வில்ன்ற பேர்ல. அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி? கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓல்டு ரெஸ்பெக்டிவ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இவ்வளவுதான் ஜேர்னல் என்ட்ரி ஃபர்ஸ்ட். அப்போ பேங்க் கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார். இங்க நான் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் போட்டிருக்கேன் 8,000 rupees. யார் யாரெல்லாம் இதுல ஓல்டு பார்ட்னர்ஸ்? அமுதா அண்ட் புவனா. அவங்களுடைய ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ அமுதாவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 8,000 rupees எந்த ரேஷியோல கிரெடிட் பண்ணதுதான் நல்லா கவனிக்கணும். அவங்க குட்வில்ல சாக்ரிஃபைசிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா பாத்தீங்கன்னாக்கா கொடுக்கல. அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுக்கலன்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்றது? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா அசியூம் பண்ணிக்கணும். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 5:8. ஸோ 5:8னா அமுதாவுக்கு 5:3. அமுதாவுக்கு 5ம் புவனாவுக்கு 3யும் கொடுக்குறாங்க. டினாமினேட்டர்ல என்ன செய்வோம்? ரேஷியோவை ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போடுவோம். 3 + 5 எவ்வளவு? 8. ஸோ அமுதாவோட கேபிட்டலுக்கு 8,000 rupeesல 5/8 என்ன வருது? 1/8 is 8. 3 0 இங்க ஆட் பண்ணிடுறோம். 1,000 × 5 சாரி எவ்வளவு? 5,000 rupees. புவனாவுக்கு அதே 8,000 rupees குட்வில்ல 3/8 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ போட்டோம்னாக்க 1/8 is 8 கேன்சல் ஆயிடுது. 3 0 இருக்கு. 3,000 × 3 சார் 3,000 rupees. ஓகேங்களா? சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஓல்டு பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணிட்டோம்? ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணிட்டோம்.
நியூ பார்ட்னர் கொண்டு வந்த கேஷ், குட்வில்காக எடுத்த அந்த கேஷ். இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, withdraw partners withdraw the entire amount for their share of goodwill சொல்லிருக்காங்க. ஸோ ஓல்டு பார்ட்னர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குட்வில் அமௌண்ட் ஆஃப் குட்வில் என்ன பண்ணிட்டாங்க, என்டையர்லி அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்போ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்னன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர். இங்க பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோமா, இப்போ வித்ட்ரா பண்ணிட்டாங்க, கேஷ் எடுத்துக்கிட்டாங்க அவங்க ஓல்டு பார்ட்னர்ஸ். ஸோ அது ரிவர்ஸ் என்ட்ரி என்னது, அமுதாஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யாரு, அமுதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 5,000 rupees, புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 3,000 rupees டு பேங்க் அக்கௌண்ட் 8,000 rupees. ஓகேங்களா, சாக்ரிஃபைசிங் ரேஷியோல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. நெசசரி என்ன பண்ணணும், நரேஷன் கண்டிப்பா எழுதணும். என்ன நரேஷன் எழுதுவீங்க, கேஷ் brought ஃபார் குட்வில் credited டு த அமுதா அண்ட் புவனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வித்ட்ரா பை த ஓல்டு பார்ட்னர்ஸ். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.